வெல்கம் டு காம்படிட்டிவ் கிளாஸ் ரூம். போன வீடியோவில் நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மேட்ச்சை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோவில் மல்டிபிள் சாய்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபில்லப்ஸும் எஸ்ஏவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபில்லப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஷினை வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் அவுட், இது மாதிரி நிறைய இது இருக்குது. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய இடத்துல கூட அலைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்சர்ட் ஒரு லிங்க் கூட இன்சர்ட் பண்ண முடியும். ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கலரையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு இமேஜையும் இன்சர்ட் பண்ண முடியும். ஃபைலையும் இன்சர்ட் பண்ண முடியும். எம்டி வீடியோ, டேபிள் அதுவும் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்ட் ஆன்சர் இடத்துல கூட நம்மளால் ரைட் பண்ணிக்கலாம். வந்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது பாசிபிள் ஆன்சர் ஆட் பண்ணணும்னா ஆட் அ பாசிபிள் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது நம்பரில் முடிகிற மாதிரி ஏதாவது வந்து கொஷின் கேட்குறீங்கன்னா 32 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் ஆல்ஃபபெட்டில் எழுதுவாங்க, கொஞ்சம் பேர் நம்பர்ஸில் எழுதுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆட் அ பாசிபிள் ஆன்சர் வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆன்சர் வேணும்னா அது கிளிக் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கொஷினோட டூப்ளிகேட்னா ப்ளஸ் அப்படின்ற ஐக்கான் மூலமாக கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த கொஷினே தேவையில்லைன்னா இந்த மைனஸ் ஐக்கான் கொடுத்து நம்ம வந்து இதை டெலீட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், கேஸ் சென்சிட்டிவ் கிரேடிங் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோமோ அப்படியே எழுதுனா தான் பாயிண்ட்ஸ், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாயிண்டே கிடையாது. ஸோ இப்போ இதை யாராவது கேபிட்டல் எழுதுனா அது வந்து இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு தான் ஷோ ஆகும். ஸோ இதை வந்து ஆன் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான். ஸோ அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஒரு எஸ்ஏவை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இன்சர்ட் பக்கத்தில் இருக்க ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்ஏவை கிளிக் பண்ணிக்கோங்க. எதை பற்றி எழுதுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஷினை ரைட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற இதில் வந்து நம்ம எதுவும் ரைட் பண்ணக்கூடாது. இப்போ நான் அதே சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதி காட்டுறேன். சும்மா நான் எழுதுனேன்னா இங்கே வந்து ஒரு இது வரும், யூ டோன்ட் நீட் டு என்டர் த நேம், டெக்ஸ்ட் ஆர் எஸ்ஏ லாங் ஆன்சர் கொஷின்ஸ். இப்போ நம்ம வந்து லாங் ஆன்சர்லையோ இல்லை எஸ்ஏலையோ நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து ஆன்சர் வந்து ரைட் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸே ரைட் பண்ணுறது தான். அவங்க தப்பாக ரைட் பண்ணாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து வரும். ஸோ நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட டூப்ளிகேட் வேணும்னா ப்ளஸ் அப்படின்ற ஐக்கான் மூலமாக கொடுத்துக்கலாம். இந்த கொஷின் வேணும்னா மைனஸ் அப்படின்ற ஐக்கான் மூலமாக நம்ம வந்து இந்த கொஷினை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஷின்ஸ்லாம் இது பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கிரேடட் கொஷின்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. அன்கிரேடட் கொஷின்ஸும் அதர்ஸும் ப்ரீமியம். ஸோ நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து இங்கே பாருங்கள், மேலே வந்து your test has a 6 questions with a total point of 10 possible. Your question will be shuffled during the test. When you are done adding questions, go to publish to preview and publish your test. இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ்லாம் முடிச்சாச்சுன்னா நம்ம வந்து பப்ளிஷ்ன்ற இதுவை கொடுத்துட்டு ப்ரீவியூ பார்த்துட்டு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.